ஹாய் guys, வெல்கம் டு Anshi Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புக் மார்க் தான் பண்ண போகிறோம். வித்தவுட் க்ளூ அண்ட் வித்தவுட் டேப். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது ஸ்டிக்கி நோட். ஸ்டிக்கி நோட் வந்து என்கிட்ட இல்லாதனால ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஸ்டிக்கி நோட் இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹாவ் ஸ்கொயர் ஷேப். ஸோ அதனால் ஸ்டிக்கி நோட் எடுக்காமல் நான் வந்து A4 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் சார்ட் எடுத்துக்கலாம், A4 ஷீட் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டிக்கி நோட்டில் பண்ணலாம். ஸ்டிக்கி நோட் இல்லைன்னா இதுமாதிரி A4 ஷீட் சார்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் A4 ஷீட்டை ஸ்டிக்கி நோட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வச்சு நெக்ஸ்ட் இந்த ஷேப்பில் வச்சு திரும்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கணும். ஓகே, இது பண்ணோன்னே இது ரெண்டுத்தையும் இப்படி வந்து இன்னும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஓப்பன் ஆகும், அது வந்து கொஞ்சம் பாக்கெட் மாதிரி இருக்கும். அது அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர் 2 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் மடிச்சுக்கணும், ஸ்லோவாக மடிச்சுக்கோங்க. 2 லேயர் இருக்கும், ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் மடிச்சுக்கோங்க. நல்லா சொல்கிறேன். நெக்ஸ்ட் மடித்தோடனே இப்போ இந்த பக்கம் சைடில் ஒன்று இருக்குல்ல, நான் பண்ணுற மாதிரி அதை எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சோடனே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இங்கே எட்ஜில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், எனக்கு லேசாக பர்ஃபெக்டாக வரல. ஸோ இந்தமாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கத்தான் அந்த பாக்கெட்டுக்குள்ளே அப்படியே இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கத்தையும் பாக்கெட்டுக்குள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ எட்ஜில் இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு, ஷார்ப்பாக கொஞ்சம். ஸோ இதுமாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். நான் பண்ணியிருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுற மாதிரி அப்படியே பாஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து என்னென்னா இது இருக்குல்ல, அவ்வளோதான். இதுதான் புக் மார்க்கு ரெடி. புக் மார்க் என்னென்னா எப்படி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது ஒரு டைப் ஆஃப் புக் மார்க். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கெட்சோ இல்லை ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்சு, கிரையான்ஸ், பென்சில், ஆயில் பேஸ்டர்ஸ், வாட்டர் கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிசைன் போட, நான் வந்து சும்மா ப்ளெயினாக அவ்வளோவா டிசைன் போடாமல் ப்ளெயினாக போடலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து ரெட் கலர் எடுத்து ப்ரஷ் பென் எடுத்துருக்கேன். ரெட் கலர் ப்ரஷ் பென் எடுத்து ப்ளெயினாக இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்ட்டூன்ஸ் போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஹலோ கிட்டி கார்ட்டூன்ஸோ இல்லை மை மெலடி கார்ட்டூன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் ஸ்கெட்ச் எடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிவிட்டு மேலே ஒரு பன்னி மாதிரி இருக்கலாம். நான் அந்த மாதிரி கூட நிறைய ஐடியாஸ் பண்ணலாம். நான் வந்து இந்தமாதிரி சிம்பிளாக கலரிங் முடிச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், புக் மார்க் ரெடி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த புக் மார்க் கம்ப்ளீட்டாக அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எப்படி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இன்னொன்று பண்ணியிருந்தேன், அதையும் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாலுக்கு ப்ளூவும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புக் மார்க் எப்படி யூஸ் பண்ணணுன்னு கேட்குறீங்க, அதையும் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தமாதிரி ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ணுறீங்கன்னா இந்தமாதிரி ஒரு புக் மார்க் எடுத்து இப்படி வச்சிட்டிங்கன்னா புக் மார்க் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது பேஜ் அந்த கலர் இருக்கும். இல்லை அந்தமாதிரி பன்னி மேலே அந்த கார்ட்டூன் வரைஞ்சிங்கன்னா, இப்போ பன்னி ஏதாச்சும் வச்சிங்கன்னா அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஜெலாம் இருக்க. இதுவே பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அழகாகவும் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஜேர்னல் பண்ணுறீங்க, ஆர்ட் பண்ணுறீங்கன்னா சைடில் பேப்பர் கிட்ட வச்சு பாருங்கள், அழகாக இருக்கும் ஆர்ட் பண்ணும்போது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக் அண்ட் ரெடி. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். பபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. பபாய்.